ஏன் ஒரு சில பேர் இப்படியெல்லாம் இருக்கீங்க? நீங்களும் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்களும் ப்ரொமோஷன்ல காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. வீடியோ போட்டு சம்பாரிக்கிறது பத்தாதா, அதில ப்ரொமோஷன் பண்ணி வேற லட்சக்கணக்கில சம்பாரிக்கணுமா? அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. அதையும் தாண்டி ஒரு பொண்ணு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பக்கம் பக்கமா மெசேஜ் அனுப்பியிருக்கு, இந்த ப்ரொமோஷன் பண்ணதுக்கு. அப்படி என்ன ப்ராடக்ட்ட நான் ப்ரொமோஷன் பண்ணேன்? உங்களோட கூட பிறந்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? இல்ல அவங்க நல்லா வளரக்கூடாது, கீழ தள்ளணும்னு நினைப்பீங்களா? என்னோட அக்கா சோப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தங்கச்சியா ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கோம். நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதை பார்த்துட்டு 4 பேர் வாங்குவாங்க. அதுவும் அவங்க ஆர்கானிக்காக நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு சோப் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? நான் கூட பிறந்த அக்காவுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட நான் காசெல்லாம் வாங்கலை. அதுக்காண்டி இப்படி இல்லாமா? டிவி சேனல்களில் எத்தனையோ ப்ராடக்ட்டுகளை விளம்பரப்படுத்துகிறாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்களோட ஒருத்தியாக யாராச்சும் முன்னேறி வருவாங்க பார்த்தீங்களா? அவங்கள எப்படி கீழே தள்ளலாம், அவங்கள எப்படி நசுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு கமெண்ட் பண்ணுவீங்க.